ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான டேஸ்ட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச வெஜிடபிள் பிரியாணி சிம்பிளான மெத்தடில் ரொம்பவே ஈஸியாக வீட்டிலே அசத்தலான டேஸ்ட்டில் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸ்கூலுக்கு போகிற பசங்களுக்கும் லஞ்ச் பாக்ஸ் ரெசிப்பியில் இந்த வெஜ் பிரியாணி நீங்கள் செஞ்சு கொடுக்கும்போது அவங்களுமே ஆசையாக விரும்பி சாப்பிடுவாங்க. மிஸ் பண்ணாமல் ஒரு முறை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த ரெசிபி எப்படி பண்ணலாங்கிறத வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இதை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ்வில் ஒரு குக்கரை எடுத்து வச்சுக்கோங்க. அதில் ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்குங்க. நெய் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்குங்க, அப்படி இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. பாத்திரம் சூடாகி நெய் நல்லா முழுமையாக கரைஞ்சி வந்ததுமே 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்குங்க. ஒரு பிரியாணி இலை சேர்த்துக்குங்க. 3 சின்ன துண்டு பட்டை, 1 நட்சத்திரப்பூ, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்து நல்லா எல்லாம் பொரிஞ்சு வந்த உடனே 2 பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா நீள்வாக்கில் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே 3 பச்சை மிளகாயை பாதியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் மிளகாய் ரெண்டையும் நல்லா ஒரு முறை வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்ல கலர் மாதிரி இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அதோட பச்சை வாசனை போக நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு விழுதும் நல்லா இந்த அளவுக்கு வதங்கின பிறகு 2 தக்காளி நல்ல பழுத்த தக்காளியாக பார்த்து அதையும் நல்லா நீள்வாக்கில் கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் கல் உப்பு சேர்த்து தக்காளியை வதக்கிக்கலாம். அப்படி வதக்கும் போது தக்காளி சட்டுன்னு நமக்கு நல்லா குலைவாக வதங்கி வந்துடும். இப்போ ஒரு 2 நிமிஷம் மட்டும் நம்ம மூடி போட்டு மூடி வைக்கலாம். அதுக்குள்ளே தக்காளி நமக்கு வதங்கி வந்துடும். இப்போ சரியாக ஒரு 2 நிமிஷத்துக்கிட்ட ஆச்சு. நம்ம மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் பிரியாணி மசாலா, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு மஞ்சள் தூள், இது 3த்தையும் நல்லா இப்போ பச்சை வாசனை போக வதக்கிக்கலாம். பிரியாணி மசாலா நீங்கள் வீட்டிலே தயார் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதை சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஆச்சி பிரியாணி மசாலா வாங்கி சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நல்லா வதக்கின பிறகு இப்போ இதில் வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். நான் பச்சை பட்டாணி 100 கிராம் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கூடவே பீன்ஸும் கேரட்டும் தேவையான அளவு நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் எந்த அளவுக்கு பிரியாணி செய்கிறீங்களோ அதுக்கேற்றது மாதிரி வெஜிடபிள்ஸை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அதே போல் நான் இன்றைக்கி வெஜிடபிள்ஸ் பார்த்திங்கன்னா கேரட்டு, பீன்ஸு, பட்டாணி இது 3 தான் சேர்த்துருக்கேன். இது தவிர நீங்கள் மற்ற வெஜிடபிள்ஸ் ஏதாவது உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர் இந்த மாதிரி சேர்க்கணும் வரும்னா கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே நல்லா மசாலா கூட சேர்த்து வதக்கிக்கணும். இப்போ வெஜிடபிள்ஸ் நல்லா ஒரு 2-3 நிமிஷத்துக்கிட்ட வேக வச்சுக்கலாம். அதுக்காக ஒரு மூடி போட்டு மூடி வச்சு 2-3 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். அதுக்குள்ளே நமக்கு இது எல்லாமே நல்லா வெந்து வந்துடும். இப்போ வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு நமக்கு வெந்து வந்திருக்கும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். அடுத்ததாக இது கூட 1/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 கைப்பிடி அளவுக்கு புதினா, 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி ரெண்டையும் கலந்து சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இப்போ நல்லா ஒரு முறை வதக்கி விட்டுக்கலாம். அடுத்ததாக 10 ரூபாய் பாக்கெட் 1 பாக்கெட் மீல் மேக்கர் வாங்கி நல்லா வேக வச்சுட்டு இதில் சேர்த்துக்கிறேன். இந்த வெஜிடபிள்ஸ் கூட மீல் மேக்கரும் சேர்த்து செய்யும்போது பிரியாணியோட டேஸ்ட்டு ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். உங்களுக்கு ஒரு வேளை மீல் மேக்கர் தேவையில்லைன்னு நினச்சிங்கன்னா அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்க போகிறோம். நான் இந்த உலக்கால தான் 1.5 உலக்களவுக்கு சாப்பாட்டு அரிசி எடுத்திருக்கேன். அதனால இதே உலக்கால மொத்தமாக 3 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்க போகிறேன். நான் எப்போதுமே வீட்டுக்கு சாதம் செய்யக்கூடிய அந்த அரிசியிலே நான் இப்போ பிரியாணி செய்கிறதுனால 1.5 கப் அளவுக்கு நான் அரிசி சேர்த்ததுக்கு மொத்தமாக 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். அதாவது 2 மடங்கு அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். இதே நீங்கள் பாஸ்மதி அரிசி சேர்த்திங்கன்னா 1.5 கப் அளவுக்கு அரிசி எடுத்திங்கன்னா 1.25 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டாலே போதுமானதாக இருக்கும். ஆனால் சாப்பாட்டு அரிசி சேர்க்கும் போது 2 மடங்கு அளவுக்கு தண்ணி சேர்க்கும் போது தான் சரியாக இருக்கும். இப்போ தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு கூடவே ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணிவிட்டு அதோட எலுமிச்சம்பழ சாறையும் பிழிஞ்சு விட்டுட்டு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிச்சு வரட்டும். அது வரைக்கும் ஒரு மூடி போட்டு மூடி வச்சு வெயிட் பண்ணலாம். இப்போ இது ஒரு ஓரமாக நல்லா கொதி வந்துருச்சு பாருங்கள். இப்போ இதில் அரிசி சேர்த்துக்கலாம். நான் ஏற்கனவே சாப்பாட்டு அரிசியை நல்லா ஒரு 30 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா 2 முறை வாஷ் பண்ணிவிட்டு இப்போ சேர்த்துக்கிறேன். அரிசி சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஒரு முறை கலந்து விட்ட பிறகு
பிரியாணி இன்னும் நல்லா வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கிறதுக்காக கடைசியாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து கலந்து விட்டுட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு விசில் போட்டு 4லேருந்து 5 விசில் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு சாப்பாட்டு அரிசி நல்லா வெந்து வரும். இதே நீங்கள் பாஸ்மதி அரிசி சேர்த்திங்கன்னா ஒரு 2 விசில் விட்டாலே போதும், நல்லா நமக்கு வெந்து வந்துடும். அவ்வளோதான், பாருங்கள், ரொம்பவே சூப்பரான வெஜிடபிள் பிரியாணி நல்லா சுட சுட செஞ்சு முடிச்சாச்சு. டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கடைசியாக 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு நல்லா சேர்த்து கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா எல்லாருக்கும் பரிமாற ஆரம்பிங்க. மணக்க இந்த வெஜிடபிள் பிரியாணியை இன்னும் வேணும்னு சொல்லி விரும்பி சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் போடக்கூடிய குக்கிங் வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு செய்யணும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் அடுத்தடுத்து நல்ல வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.